அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னத்த பத்தி ஷேர் பண்ண போறேன்னா, நான் பெர்சனலா இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹாரர் ஸ்டாரிய பத்தி தான் பேச போறேன். இது எங்க நடந்துச்சுன்னா, ஏற்காட்ல நடந்துச்சு. நான் எந்த இடம்னு சொல்லிட்டு, நான் இந்தாண்ட சைட்டு, இல்ல இந்தாண்ட சைட்டு நான் படம் போடுறேன். பார்த்துக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னா, நானு, என்னோட ஃபேமிலி மீன்ஸ் நானு, எங்க அம்மா, அப்புறம் 3 பேரு. அம்மாவோட சித்தப்பா, சித்தி. அவங்களோட பையன். இங்க 3 பேரு, இங்க 3 பேரு. மொத்தமா 6 பேரு. என்ன பண்ணோம், ஆன்லைன்ல தான் ரூம் புக் பண்ணி, அப்ப அவங்க அந்த ஓனர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி நாங்க போனோம். போயிட்டு மணி மிட் நைட் ஒரு 1, 12 அப்படி ஆயிடுச்சு. சோஃபா எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறகட்டியும். நான் முதல்ல வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு போய் பார்த்தேன். லைக் அது வீடு மாரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஒரு ரூம்ல 3 பேர் தங்கிக்கலாம். மேல ஒரு வீடு மாரி இருந்துச்சு. அங்க அங்க ஒரு ரூம் அது. அங்க 3 பேர் தங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "சரி பரவால்ல நம்ம போய் தங்குவோம்" அப்படின்னு. முதல்ல இருக்கிற கீழ ரூம்ப நான் போய் பார்த்தேன். எனக்கு அவ்வளவா அது புடிக்கல. பிகாஸ் ரொம்ப தூசியா ஒரே பேட் ஸ்மெல்லா இருந்துச்சு. அந்த டைம் ரூம் கிடைக்கல. இப்ப நாங்களும் என்ன பண்ணோம், ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி ஒரு நாள் டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி ஏன் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அம்மாவோட சித்தப்பா, சித்தி, அப்புறம் அவங்களோட பையன். அவங்க அந்த கீழ ரூம்ல செட்டில். அப்ப நானும், எங்க அம்மா, என் தம்பி. நாங்க 3 பேரும் மேல் ரூமுக்கு போறோம். அந்த ரூமோட பிக்சர் நான் இங்க போடுறேன். இல்ல வீடியோவா நான் சேர்த்து அட்டாச் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். தெரியல. வந்தா பாருங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நாங்க 3 பேரும் வந்துட்டு போயிட்டோம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, "நீ முதல்ல போய் ரூம்ப பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே நம்ம இங்க இருப்போம்ன்னு." நான் என்ன பண்ணேன், முதல்ல வந்துட்டு பாத்ரூம் தானே மெயினு. ஒரு பொம்பள ஆளுன்னா அந்த பாத்ரூம் ரொம்ப முக்கியம். அப்ப பாத்ரூம போயிட்டு தொறந்து பார்க்குறேன், பெரிய எட்டுக்கல் பூச்சி. இப்ப எட்டுக்கால் பூச்ச பார்த்த உடனே வந்துட்டு, எனக்கு சம்திங் ஃபிஷ்ஷிலா எப்படி சொல்றது? எனக்கு நல்ல ஒரு இதா எனக்கு தோணல. அப்ப அந்த ஓனருக்கு கால் பண்ணி சொல்ட்டேன்னா, அந்த ஓனர் என்ன பண்ணாரு, அந்த எட்டுக்கால் பூச்ச வந்து புடிச்சு தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டுட்டு அவரு போயிட்டாரு. அந்த டைமு எனக்கு ரூம்ப பார்க்கறதுக்கு நல்லா அப்படியே சுத்தமா இருந்த மாரி இருந்துச்சு. அப்ப லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறோம். அந்த ஓனர் கிளம்பிட்டாங்க. தூக்கிக்கிட்டு போறோம். அந்த ரூம் வந்துட்டு அவ்ளோ அழுக்கா இருக்கு. ஏன் அந்த மாரி தெரியுதுன்னு எனக்குமே தெரியல. அப்ப சரி இது வந்துட்டு நான் தான் சரியா பார்க்கல போல அப்படின்னு. என் தம்பி வேற ஒரு பக்கத்து ரூம் இவ்ளோ அழுக்கா இருக்கு அப்படின்னு. எங்க அம்மா வந்து சரி இன்னைக்கு 1 நைட் தானே இருக்க போறோம். தங்கிட்டு மக்கா நாள் நம்ம கிளம்பிருவோம் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி நானும் எங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு கட்டிலு, என் தம்பி வந்துட்டு சிங்கிள் பெட் இருந்துச்சு அங்க. அங்க தாங்க படுத்துக்கிட்டான். என் பக்கத்திலேயே தான் மின்னுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்புறம் மிட் நைட் வந்துட்டு எப்படின்னா, அந்தாண்ட சைடு எங்க அம்மா சைடு வந்துட்டு சட்டை மாத்துறதுக்குன்னு ஒரு அலுமாரி வச்சு, அங்க கர்டன் போட்டுருக்காங்க. கர்டன் போட்டு, அந்த இடம் வந்துட்டு அப்படியே எப்படின்னா, நம்ம அந்த உடுப்பு மாத்துனாலும் அந்த இடத்த வந்து பார்க்க முடியாது. ஏன்னா, அங்க தான் கர்டன் இருக்கு. துணி இருக்கு, தர துணி. அப்புறம் என்ன ஆயிட்டு, அப்படியே தூங்கவே முடியல. ஒ தூக்கி வாரி போடுது. அப்புறம் யாரோ வந்துட்டு அமுக்குறாங்க. எனக்கு தான் இப்படின்னா இப்படி இருக்கு நான் உளர்றேன். எனக்கு தான் இப்படி இருக்குன்னா, எங்க அம்மா அதுக்கு மேல. எங்க அம்மா என்னைய எழுப்புறாங்க. அருணா என்னைய வந்து என்னமோ அமுக்குது. இங்கேயும், அங்கேயும், இங்கேயும், அங்கேயும் மாத்தி, மாத்தி. ஒரு கட்டத்துல என்னாச்சு, எங்க அம்மா என் கழுத்த பிடிச்சு மூக்குலயே குத்துறாங்க. அதான் என்னன்னு சொல்லி, சித்தா, சித்தான்னு. அவங்க சித்தப்பாவ கூப்பிடுறதுக்கும், என்னைய குத்துறதுக்கும் ஒரே கூத்தா இருந்துச்சு. சரின்ட்டு நான் படுத்துட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நான் படுத்துட்டு நான் கனவு கண்டேன். யாரோ 2 பேர் வந்துட்டு வராங்க. ஐயோ! எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. நான் மலேசியால தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த பயம் இருக்குல்ல. அப்ப யாரோ 2 பேரு வராங்க. வந்துட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுருக்காங்க. இங்கிட்டும், அங்கிட்டும் நடக்குறாங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன கனவு கண்டேன்னா, என் தம்பி வந்துட்டு அந்த வீட்ட பூட்டிட்டு சாவி என்ட்ட எடுத்து குடுக்குற மாரி நான் கனவு கண்டேன். அந்த வீட்ட விட்டு போற மாதிரி. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் ஃபோன் பாத்துக்கிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். டிக்டாக்கு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நான் பாக்குறேன் லிட்டரலி அந்த தரத்துணிக்கு அந்தாண்ட வந்துட்டு யாரோ அங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டு நடக்குறாங்க. எனக்கா உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்ட்டு இப்போ ஒரு இழுத்து போட்டு தூங்கிட்டேன். அப்பதான் ஒண்ணு அமுக்க ஆரம்பிச்சிருச்சு. அமுக்க ஆரம்பிச்சுட்டா ரூம் ஃபுல்லாவே பேட் ஸ்மெல். அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேட் ஸ்மெல். அப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம், இதுக்கு மேல வெளிய போ முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலையில எந்திரிச்சுட்டு என் தம்பி கிட்ட கேட்குறோம், "உனக்கு ஏதாச்சும் கச்சூரி பண்ணிச்சா? அது மாரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா?" அவன், "இல்லண்ணா நல்லா தான் தூங்குனேன். என்னைய எதுவும் கச்சூரியே பண்ணலையே" அப்படின்ட்டான். ஓகே, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கும்புட போட்டுட்டு குடும்பத்தோட கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோன்னே, இதுலயே பெரிய கூத்துனா இந்த இடத்துல தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இங்கிருந்து சேலத்துக்கு போறோம். எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம். ஆனா, நான் இந்த விஷயத்த வந்துட்டு எங்க அம்மாகிட்டயும் நான் சொல்லல. எங்க ஃபேமிலி கிட்ட யார்கிட்டயுமே நான் சொல்லல.
அந்த ஏற்காட்ல எனக்கு அந்த அடிச்ச அந்த வாடை, அந்த அந்த வீட்ல இருந்த வாடை, எனக்கு சேலம் வரைக்கும் என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சு அந்த வாடை. இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாது. நான் இப்ப தான் ஓப்பன் அப் பண்றேன். இப்ப தான் சொல்றேன். அந்த வாடை வந்துட்டு நான் பாத்ரூம் போறப்பயும் சரி, நான் தூங்குறப்பயும் சரி, எனக்கு அந்த வாடை இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் மலேசியா வர வரைக்கும். மலேசியா வந்து கூட எனக்கு எப்படின்னாக்கா, எனக்கு அந்த பயம் மாரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. யாராச்சும் ஏற்காடு போனீங்கன்னா, இந்த இடத்துல தங்காதீங்க. நான் அவங்களோட பிசினஸ கெடுக்கணும்னு நான் சொல்லல. அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பூஜைலாம் பண்ணி, எல்லாமே ரெடி பண்ணி ஓகேன்னா, அங்க தங்கலாம். ஏன்னா, நான் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னா, நாங்க போய் அந்த அலுமாரிய தொறக்குறோம். உள்ளுக்க அலுமாரில வந்து சாமி படம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அப்ப அது சம்திங் என்னமோ இருக்கு. அதனால தானே. ஆனா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத உங்கனால வந்துட்டு அது உணர முடியாது. ஏன்னா, அது அவ்ளோ ஒரு அப்படியே கொடூரமா இருந்துச்சு. நான் 3ஆம் மாசம் இந்தியாவுக்கு வந்தேன். ஆனா, இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது எனக்கு ஒரு ட்ராமா மாரி ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல அதோட படத்துல நான் அட்டாச் பண்றேன். பாருங்க. உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஏன்னா, அந்த மிட் நைட் நான் அத எடுத்த அந்த வீடியோ. தேங்க் யூ.